Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களோடு கூட கர்த்தாவே நீங்க பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. தாழ்த்தி உடைய கரத்தில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீங்க மறைத்து எங்களோடு கூட கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்க கொடுப்பீராகப்பா ஆண்டவரே. நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், ஒவ்வொருடைய இருதயங்களை காண்கிற ஆவியானவர் இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கப்பா கர்த்தர். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஏற்ற வார்த்தையை எங்களோடு கூட தேவன் நீங்க பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒன்று நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். ஒன்று நாளாகமம். அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். வாசிங்க சிஸ்டர், தொடர்ந்து 14 வரைக்கும் வாசிங்க. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுப்ப நம்ம இந்த ஓபேத் ஏதோமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தலைப்பு வந்து ஆசீர்வாதத்திற்கான ஒரே வழி. பிரசங்கத்துடைய தலைப்பு ஆசீர்வாதத்திற்கான ஒரே வழி என்ற தலைப்புல நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். உடன்படிக்கை பெட்டி வந்து இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருந்ததுனால கர்த்தர் அவருடைய வீட்டு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசித்த அந்த ஓபேத் ஏதோம் வந்து நீ கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க, புரியல.
ஒரு புறஜாதியா இருந்த அவனை அந்த உடன்படிக்கை பெட்டி அவருடைய வீட்டுல போனதின் மூலமாய் கத்தர் அவருடைய எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்தாராம். ஒரு அவன் ஒரு புறஜாதியான் மாத்திரம் அல்லாமல் படு ஏழையாம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட அவங்களுக்கு நல்ல வஸ்திரம் கிடையாது. அப்படி ஆகாரத்துக்கு கூட அவங்க கஷ்டப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் அந்த குடும்பம். ஆனா அந்த குடும்பத்துல கர்த்தருடைய பெட்டி போன உடனே அந்த பெட்டி எதை குறிக்குது என்று சொன்னால் தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. அப்போ தேவனுடைய பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க தொடங்கினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த தேவ பிரசன்னத்தை, எந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அந்த இடத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்தை தேவன் அங்க வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, நம்ம கையிட்டு செய்கிற வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ இன்னைக்கு நிறைய பேரு சிஸ்டர், நாங்க பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுகிறோம் சிஸ்டர், ரொம்ப கடனா இருக்கு, எல்லாம் இருக்குனாலும் அந்த தேவ பிரசன்னம் நம்முடைய வீடுகள்ல இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதிகமாய் படிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் வாய்க்க செய்வார். 1ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவன் வாசிங்க 1ஆம் சங்கீதம் ஃபுல்லா இல்ல, அதுல ஒரு வசனம் இருக்கு, அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண. 3ஆம் வசனம் வாசிப்போம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமீன். பாருங்க கர்த்தருடைய வார்த்தைய, அப்போ அவன் செய்வதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரு, அவர் வாய்க்க செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையோட அவன் நேரத்தை செலவிடும் பொழுது, அந்த பிரசன்னத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அவர் செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறார். அவன் தன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வாய்க்க பண்ணுவார். அப்போ இந்த ஓபேத் ஏதோனுடைய வீட்டுல அந்த தேவ உடன்படிக்கை பெட்டி, அந்த தேவ பிரசனம் அந்த இடத்துல வந்த உடனே கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அவங்க எல்லாருமே காணத்தக்கதாய் எட்டாத உயரத்துல தேவன் கொண்டு போனார். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன், அப்படியாய் தேவன் உயர்த்தி எட்டாத உயரத்துல கர்த்தர் வைக்க ஆரம்பித்து விட்டார். அது மாத்திரம் இல்லாம யாத்ராகமம் 33:14 வாசிப்போம். யாத்ராகமம் அதற்கு அவர் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமீன். பாருங்க, மோசே அந்த இடத்தை விட்டு அவர் போக மாட்டேன்னு சொல்றாரு. ஆண்டவரே, உங்க சமூகம் இல்லாம, உங்க பிரசனை இல்லாம நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக மாட்டேன் என்று சொல்கிறார். சொல்லும் பொழுது தேவ பிரசன்னம், அவருடைய சமூகம் போன பிறகுதான் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போனாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம், என் பிரசன்னம் உனக்கு முன்பாக என்ன பண்ணும், முன்பாக செல்லும் என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்தை நாம் வாஞ்சிக்கிறவராய் நாம் காணப்பட வேண்டும். தேவ பிரசனத்தை சுமந்து செல்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் அந்த அபிஷேகத்தினால, அந்த ஆவி நிறைவுனால நாம் நிறைப்பப்படும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் என்ன பண்ணுவாரு, அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நீங்க மட்டும் வரலன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். ஆண்டவரே, நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அந்த மேகம் எழும்பின உடனே அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க புறப்பட தொடங்கி விடுவார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எங்கு போனாலும், நம்ம பிசினஸ்ல போனாலும், வேலை ஸ்தலத்துல போனாலும், கல்லூரிக்கு போனாலும், எந்த இடத்துல போனாலும் அந்த தேவ சமூகத்தோட, தேவ பிரசனத்தோட செல்ல எனக்கு உங்க பிரசனை எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த பூமியில எனக்கு எது இருக்கிறதோ இல்லையோ, உங்க பிரசனை மட்டும் எனக்கு போதும் ராஜா. உங்க பிரசல நான் வாழ எனக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த இன்னைக்கு மோசேயை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் உன்னோடு கூட செல்லும் என்று சொல்கிறார். அதனால அவருடைய சமூகம் நமக்கு வரும் என்று சொன்னால், அவருடைய பிரசன்ன நம்மோடு கூட வரும் என்று சொன்னால், கர்த்தர் என்ன கொடுப்பாராம், இளைப்பாறுதலை கொடுப்பாராம். ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை,
ஒரு நமக்கு என்ன பண்ணுவாரு, எதை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்ம அமைதலாய் நம்ம இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால நம்முடைய தேவைகள் பர்வதத்தை போல இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், பர்வதத்தை போல இருக்கிற பலவீனமா இருக்கலாம், பர்வதத்தை போல உன்னுடைய கடன் பிரச்சனையா இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் தேவ பிரசன்னத்துல வாழ்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில அது எதை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க, பதறவோ எதுவுமே, தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி அன்னாலை போல அவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி அழுது இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பிறகு அந்த அம்மா அப்புறம் என்ன முகமா இருக்கவில்லையா, துக்க முகமா என்ன பண்ணவில்லை, இருக்கவில்லை. தேவன் அவரை கடாட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம கர்த்தர் சமூகத்துல தேவ பிரசன்னத்துல வாழ்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லா சூழல்ல எந்த சூழலும் அவர் என்ன பண்ண, நம்மள ஒன்றுமே என்ன பண்ணாது, செய்யவே செய்யாது. அவருடைய பிரசன்னத்துல ஒவ்வொரு நாளும் நான் இருக்கணும் ஆண்டவரே, நல்ல உங்க பிரசன்னத்துல வாழ்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசன்னம் என்று சொன்னது போல நம் நல்ல அந்நிய பாஷையில என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அபிஷேகம் பெறாத வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, தாகமுள்ளவன் மேல் என்ன பண்ணுவேன்றாரு, என்னுடைய தண்ணீரை நான் ஊற்றுவேன், என் அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன் என்கிறார். அப்ப அந்த தாகத்தோட நம்ம என்ன பண்ண வேண்டும், பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்துல நாம் வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மறைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்கதான் இருக்கிறது, அவருடைய சமூகத்துலதான் இருக்கிறது. அதனால அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒருபோதும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, வெட்கப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். அதனால எந்த சூழலா இருந்தாலும் அருமையான தேவ பிள்ளைய நீ கலங்க தேவையில்லை. எல்லா சூழலும் அவருடைய பிரசன்னத்துல அவருடைய சமூகத்துக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு தீர்வை தேவன் வைத்திருக்கிறார். அதனால நம்ம அவருடைய பிரசன்னத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாப்பா, உங்க பிரசன்னத்துல வாழ எனக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவர். எப்படியாய் அந்த நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருக்கோம், நான் சொல்லியிருக்கோம், அந்த மீனின் அனுபவம் எனக்கு என்ன பண்ண வேண்டும், எனக்கு வேணும் ஆண்டவரே. எவ்வளவு தண்ணியில இருக்கிற நேரத்துல அந்த கடல்ல அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாய் அந்த தொட்டிக்குள்ள அந்த தண்ணீர்ல அந்த மீன் மகிழ்ந்து அது துள்ளி அது விளையாடி கொண்டு இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அந்த தண்ணீரை விட்டு அதை வெளியே எடுக்கும் பொழுது அது மரித்து போய்விடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு, அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. 1 கோடி கொடுத்தாலும் வாலிப பிள்ளைங்க, அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு என்ன இல்லை, தேவையே இல்லை. அதனால அவருடைய பிரசனம் அவருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் வேணும்னு சொல்லி அவருடைய பிரசன்னத்துல வாழ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும், கற்றுக்கொள்ள. அது மாத்திரம் இல்லாம தாவீது ராஜா சொல்கிறார், நான் ஓரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உடைய பிரகாரத்துல ஒரு நாள் எனக்கு அது மேலானது ஆண்டவரே, ஒரு நாள் எனக்கு அது போதும் ஆண்டவரே என்று சொல்லி. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துல நாம் வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எனக்கு இந்த அனுபவத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துல வாழ்கிற ஒரு வாக்கியத்தை எனக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த பிரசன்னத்தினால தேவன் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் நிரப்புவார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவங்களை கர்த்தர் என்ன பண்ணாராம், அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவங்களுக்கு என்ன பண்ணது, அவங்கள மூடி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தது. பகலில் எப்படியாய் கடந்து சென்றாரு, அவங்களுக்கு கர்த்தர் மேக ஸ்தம்பமாய் அவர்களோடு கூடவே போனார். இரவு நேரத்துல அவர் நெருப்பு தூணாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட இருந்த ஆவியானவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் அவரை சூழ்ந்து நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அவரை நாம் அனுபவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்போ ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண ஒரு ஓபேத் புறஜாதியான அந்த மனிதனை கர்த்தர் என்ன பண்ணாரு, உடன்படிக்கை பெட்டி அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். இன்னைக்கு நம்முடைய வீடு ஏன் பொருளாதாரத்துல இன்னும் நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால், நம்மகிட்ட தாங்க என்ன இருக்கு, குறை இருக்கு. நம்ம தான் என்ன பண்ணல, அந்த உடன்படிக்கை பெட்டியை நம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு வரல. நம்ம அந்த உடன்படிக்கை நம்ம எந்த குடும்பத்துக்குள்ள போனாலும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும், அந்த குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். நம்ம தொடுகிற காரியம், யோசிப்பு கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாராம், வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பிரசன்னத்துல நாம் வாழும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை தேவன் செய்வார்.
அது மாத்திரம் இல்லாம தேவ பிரசனத்திற்குள் மறைந்திருக்கிற ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து விட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3-4. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆமீன். பாருங்க, அந்த அந்த பிரகாரத்துல என்ன இருந்ததான்? உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதுல மன்னா வைக்கப்பட்ட அந்த பொற்பாத்திரம் காணப்பட்டது. மன்னா என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது, அவருடைய போஷிப்பை குறிக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மன்னாவின் அனுபவம் என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். இப்ப அந்த மன்னா எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறதா இருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமீன். அப்போ கர்த்தருடைய வார்த்தையினால ஒவ்வொரு நாளும் என்ன உண்டா? வாழ்வடைவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த வார்த்தையோட நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செலவிட வேண்டும்? நேரத்தை செலவிடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யாத்ராகமும் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 21ஆம் வசனம் வாசிப்போம். யாத்ராகமும் 16. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். 21 வாசிங்க. பார் 21 அதுலயே 21. அதை விடியற்காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போம். ஆமீன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மன்னாவை கர்த்தர் என்னவா கொடுத்தாரு? ஆகாரமாய் கொடுத்தாரு. ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? அதிகாலையில போய் அந்த மன்னாவை என்ன பண்ணணும்? எடுக்கணும். வெயில் ஏறிட்டுன்னா அந்த மண்ணா அவங்களுக்கு என்ன பண்ணாது? கிடைக்காது. அந்த நாள் முழுவதும் அவங்களுக்கு ஒரு பனிக்கட்டி மாறி அதிகாலையில விழுமா. அவங்க போய் அந்த மன்னாவை, அந்தந்த நாளுக்கு தேவையான மன்னாவை அவங்க என்ன பண்ணும்? எடுக்க வேண்டும். அப்ப அந்த மன்னா எடுத்தாதான் அவங்க அந்த நாள் முழுவதும் அவங்க போஷிக்கப்பட முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட அதிகாலையில தேவ சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப அதிகாலையில அந்த மன்னாவை நாம் என்ன பண்ண வேண்டும்? எடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னோட நீங்க என்ன வார்த்தையை நீங்க பேச விரும்புறீங்கப்பான்னு சொல்லி இரவும் பகலும், சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது போல, கர்த்தருடைய வார்த்தையை நல்ல வாசிக்கிறவர்களாய், அந்த வார்த்தையோட நம் நேரத்தை செலவிடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த வார்த்தையை நாம் படிக்க படிக்க நம்முடைய ஆத்துமா என்னவாகும்? நல்ல போஷிக்கப்படும். உள்ளான மனிதன்ல ஒரு பலன் என்ன பண்ணும்? உண்டாகும். அப்ப பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அந்த மன்னா இருந்தது போல அந்த கர்த்தரால போஷிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் இந்த அனுபவத்தை தேவன் தருவாராக. அது மாத்திரம் இல்லாம யோவான் 6ஆம் அதிகாரம் 48-49 வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம். ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். ஆமீன். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசுவே சொல்றாரு ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ மன்னாவை விட மேலான உணவு இயேசுவையே நமக்கு என்ன பண்ணிட்டாரு? தந்துட்டாரு. பாருங்க, அந்த அவங்களுக்கு பழைய ஏற்பாடுல தான் மன்னா அவங்களுக்கு ஒரு எழுத்துக்குரிய மன்னா கிடைத்தது. இன்னைக்கு யெஷுவாவே நமக்கு என்னவா இருக்கிறாரு? மன்னாவை விட மேலான ஒரு உணவாய் யெஷுவா நமக்குள்ள அவர் வந்து விட்டார். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அந்த மன்னாவினால நாம் போஷிக்கப்பட வேண்டும். எனக்கு அப்படி கிருபை தாங்கப்பா. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் அவன் வாழ்வான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப எனக்கு இந்த அனுபவத்தை நீங்க என்ன பண்ணுங்க? கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் தேவ சத்தத்தை என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல குறித்த நேரங்களுக்குள்ள அவர் என்ன பண்ண
அவருக்கு விழிப்பு வந்துருமா? அவருடைய வேதத்தை அவர் தியானிப்பதற்காக. உடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது அக்கினி மூண்டது என்று சொல்லுகிறார். அதனால நமக்கு புரியுதோ, சில புதிதாய் வந்தவர்கள் புரியலனாலும் பரவாயில்ல, வேத பகுதியை என்ன பண்ணோம்? தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தை படிக்க படிக்க அந்த பெரோயா பட்டணத்தார் போல என்ன பண்ணாங்க? அவங்க நற்குணசாலிகளாய் அவர்கள் என்ன பண்ணாங்க? மாறினாங்க. அதனால நல்ல குடும்பத்தை நடத்த, நம்முடைய எல்லாவற்றைக்கும் கர்த்தர், வேலை ஸ்தானத்துக்கும் எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன கொடுப்பார்? நமக்கு ஞானத்தை கர்த்தர் தருவார். அது மாத்திரம் இல்லாம நம்ம எடுத்து வாசிப்போம். அதுலயே எபிரேயர் 9:4. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆமேன். பாருங்க, இரண்டாவதாக அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோனுடைய தளிர்த்த கோல் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது எல்லாம் அது ஆவியானவரை குறிக்கிறது, ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை குறிக்கிறது. அந்த ஆரோனுடைய கோல் எதை குறிக்கிறது? அந்த காஞ்ச ட்ரையான கோல் அந்த அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அந்த தேவ சமூகத்துல வைக்கும் போது அது துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்ததுன்னு சொல்லி நம் வேதத்துல படிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறிக்கிறது. அது எதை குறிக்கிறது? ஆவியானவரோட நாம் அதிகமா என்ன பண்ண வேண்டும்? நடக்கிற ஒரு அனுபவத்தை நம் ஆண்டவரிடத்துல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 8:11 வாசிப்போம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தொழிந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமேன். பாருங்க, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய சரீரத்துல பலவீனமான பகுதியை கூட ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம ஆவியானவருடைய சத்தம் கேட்கிறவர்களாய், ஆவியானவர் நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதே யோவான் 16:13 வாசிப்போம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமேன். பாருங்க, ஆவியானவர் நமக்கு போதிக்கிற ஒரு நல்ல ஒரு ஆவியானவர் நம்ம இருக்கிறார். திரியேக தேவன்ல ஆவியானவர் நமக்கு எப்படியா இருக்கிறார்? அவர் அம்மாவா இருக்கிறார். அப்ப நமக்கு போதித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். நல்ல அந்த ஆவியானவருடைய சத்தம் கேட்கிறவர்களாய் ஒவ்வொரு ஆலோசனை அவரிடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, எனக்கு புரியாத வேத பகுதியை கூட எனக்கு நீங்க சொல்லி தாங்க ஆவியானவரே. இந்த பிரச்சனையை நான் எப்படி பேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைய எனக்கு வளர்க்க தெரியல. எனக்கு என்ன கொடுங்க? ஞானத்தை கொடுங்க. எல்லாவற்றுக்கும் ஆவியானவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளையும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவரே, நம்முடைய கணவரை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு எல்லாவற்றையும் நம்முடைய முள்ள பகுதி மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனமான பகுதியும் ஆவியானவர்கிட்ட என்ன பண்ணலாம்? சொல்லலாம். ஆண்டவரே, நான் எப்படி எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. என்னால என்ன பண்ண முடியல? இந்த செல்போன்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கலப்பா. எனக்கு இதுல இருந்து நான் இதை வெறுக்கணும்னு விரும்புறேன். ஆனால நான் என்ன பண்ணக்கூடாது? நான் இந்த செல்போனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுப்பா. எல்லா காரியத்திலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம்? சொல்லலாம். நம்முடைய பலவீனமா, ஆண்டவரே இதை நான் விடணும் ஆண்டவரே, இது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம்ப்பா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் அதுல இருந்து நம்மள அழகா என்ன பண்ணுவாரு? நம்மளை விலக்கி பாதுகாக்கிற நல்ல ஆவியானவரா இருக்கிறார். அதனால அப்ப பாருங்க, அந்த ஆவியானவரோட நாம் அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய், ஆவியானவரோட நாம் நடக்கிறவர்கள் நாம் என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். எல்லாவற்றையும் அவர் சகல சத்தியத்திற்குள்ளவும் அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம என்ன நடத்துகிற நல்ல ஆவது தேவன் எல்லா காலம் நம்மை விடுவிப்பார். ஜெபிக்க முடியாத நேரங்கள்ல, வேதத்தை வாசிக்க முடியாத நேரங்கள்ல நமக்காக அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஆவியானவர் நமக்காக இருக்கிறார். அதனால அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை உண்டாக்குவார். நம்முடைய கணவருடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை உண்டாக்குவார். ஆண்டவரே, என் குடும்பத்துல ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. நம்ம என்னென்ன
காரியங்களை வாஞ்சிக்கிறோமோ நம்ம ஆவியானுடைய கரத்துல நம்ம அப்படியே நம்மை சரண்டர் பண்ணும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளவும் நம்மை அழகா தேவன் என்ன பண்ணுவாரு, அவர் நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால அந்த ஆவியானவருக்கு அதிக நேரத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும். அந்த ஆவியானவரோட அவருடைய சத்தம் கேட்க கர்த்தர் அந்த அனுபவங்களை தேவன் நமக்கு தருவாராக. அது மாத்திரம் இல்லாம அதே வாசிப்போம், எபிரேயர் 9:4. பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொத்தகடு பொறிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. ஆமென். மூன்றாவது, அந்த உடன்படிக்கையின் அந்த 10 கற்பனைகள், அந்த கற்பலகை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அது எதை குறிக்குதுன்னா, அந்த கற்பலகை நம்ம மத்தேயு 22:37-40 வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37-40 வரைக்கும். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. ஆமென். படிங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஆமென். இப்போ இந்த கற்பலகை தேவனுடைய அன்பை குறிக்கிறது. கர்த்தருடைய அன்பு, அது தேவனையும் நம்ம நேசிக்கணும், நம்மையும் நம்ம என்ன பண்ணணும், நேசிக்க வேண்டும், மற்றவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், நேசிக்க வேண்டும். இப்போ நம்ம தேவன் மேல அதிகமான ஒரு அன்பு நமக்குள்ள காணப்பட வேண்டும். போல நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா நம்முடைய தேவன் அன்பாகவே அவர் இருக்கிறார். ஆனால் அவர் மீது அதிகமான ஒவ்வொரு நாளும் ஐ லவ் யூ யெகோவா என்று சொல்லி அவரை அதிகமாய் நாம் என்ன பண்ண வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிற அளவு உங்களை நான் என்ன பண்ணணும், அன்பு கூறணும் ஆண்டவரே. அவருடைய அன்பை நம்ம என்ன பண்ண முடியாதான், விவரிக்கவே முடியாதான். அவருடைய அன்பு இந்த வானத்தை விட பாடுகிறார்கள் பக்தர்கள், வானத்தை விட பெருசா. எல்லா மரங்களையும் பேனாவா செய்தாலும், அந்த கடல் நீரை அது மையானாலும் உங்க அன்பை என்ன பண்ண முடியாதான், எழுதவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு, நம்மை நேசித்த அன்பு, நம்ம ஒரு நல்லா இருக்கும் பொழுது அல்ல, துரோகியாய் பாவியாய் நம்முடைய எத்தனையோ குறைகள் இருந்தாலும் நம்மை பின்தொடர்ந்து நம்மை நேசித்து வந்த அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணி எண்ணி அவருடைய அன்பை நாம் துதிக்க வேண்டும். நம்முடைய அன்பை நாம் துதித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அதை விவரிக்கவே முடியாது அவருடைய அன்பு. அது மாத்திரமில்லாம நம்மை நேசிக்கிறவளாய் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், நாம் நேசிக்க வேண்டும். அதுக்கு ஏனா என்று சொன்னால் நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய என்னவா இருக்கிறது, ஆலயமா இருக்கிறது. அதனால அதுக்கு நம்ம என்ன கொடுக்க வேண்டும், முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாம நம் மற்றவர்களையும் என்ன பண்ண வேண்டும், நேசிக்க வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அன்புனால என்னை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க ஆண்டவரே. என் சத்துருக்களை கூட நான் என்ன பண்ண வேண்டும், நேசிக்கிற ஒரு அன்பை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கூட யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள், தீமை செய்தார்கள். ஆனாலும் யோசேப்பு அவர்களுக்கு என்ன செய்தாரு, நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நேசிக்கிற ஒரு அன்பு, யாவரோடு சமாதானமா இருக்க எனக்கு என்ன கொடுங்க, எனக்கு நீங்க கிருபை தாங்க. அதையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட ஒரு அன்பினால தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு, கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஏன்னா நம்முடைய தேவன் அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு தீமை செய்தவர்கள், எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினவர்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணணும், நேசிக்கணும் ஆண்டவரே. அவர் திரியேக குடும்பத்துல அவர் எவங்க ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு ஒரு ஒற்றுமையா இருக்கிறது போல நம்ம பக்கத்து வீடுகள்ல, நம்முடைய உறவுகள்ல எல்லாரோட நம்ம என்னவா இருக்க வேண்டும், ஐக்கியமாய் அன்பாய் நாம் என்ன பண்ண வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப ஆண்டவரே, இப்படிப்பட்ட அன்பினாலே என்னை என்ன பண்ணுங்க, நீங்க நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய அன்பினால நம்ம என்ன பண்ண வேண்டும், நாம் நிரப்பப்பட ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய கரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த அன்பினால தேவன் நம்ம என்ன பண்ணுவார், கர்த்தர் நம்மை நிரப்புவார். அதே 9:4 மீண்டுமாய் வாசிப்போம். அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் ஒத்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதுக்கு அடுத்து அந்த பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிய
கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம எபேசியர் 1:3 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமீன். அப்ப கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில சகல ஆசீர்வாதங்களினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 சொன்னது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமீன். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது எல்லாம் நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? மாற்றி எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். நல்ல கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தை என்ன பண்ணுங்க, நீங்க எங்களுக்கு தாங்க. அவருக்குள்ளவே நம்ம இருக்கும் பொழுது தேவன் எல்லா காரியங்களையும் அவர் புதிதாக்குகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நீங்களே நம்ம அவருடைய ஆலயமா என்ன பண்ண இருக்கிறோம்? காணப்படுகிற. நல்ல கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ண வேண்டும்? நான் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீங்க கிருபை கொடுங்கப்பா. உமக்குள்ளவே அவருக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்கும். எப்படியாய் அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த பொன்னினால மூடப்பட்டது போல, ஆண்டவரே, நான் மறைந்து யாருதான் தெரியணும்? கிறிஸ்து தான் தெரியணும். ஆண்டவரே, உங்களை மாத்திரம்தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு கண்ணாடியாய் அவர் நம்மை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்க வேண்டும்? கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நம்ம பாஸ்டர் சொன்னது போல, ஒரு ஊழியக்காரர் ஒரு கடையில அந்த கீபோர்டு ஏதோ வாங்க போகும்பொழுது அந்த கதறி அழுதாராம். அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டுறவர் ஏன் இவரு அழுகிறாருன்னு சொன்னா, கடைசியில பார்த்தா சொல்றாங்களே, ஆண்டவரே ஏன் உருண்டு உருண்டு அழுகிறாராம். என்ன ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது, அப்படியே கையில உன் கண்ணு வழியா நான் என்ன பண்ணேன்? நான் எட்டி பார்த்தேன். அப்போ நான் யேசுவா பார்த்த உடனே அந்த மகனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு வந்ததா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட ஒரு பாவ உணர்வு அந்த கிறிஸ்துவனால மூடப்பட்டு யேசுவாவை பிரதிபலிக்க, ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கிருபை தாங்க. ஆண்டவரே, என்னால முடியாது. ஆவியானவரே, எனக்கு நீங்க என்ன கொடுங்க? கிருபை கொடுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்ம முற்றிலுமா என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால நம்ம என்ன, அப்போ அந்த ஆசீர்வாதத்திற்கான ஒரே வழி, இந்த 4 அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். மன்னாவாகிய வார்த்தையோடு என்ன பண்ண வேண்டும்? நம் நேரத்தை செலவிட வேண்டும். அதிகமாய் அவருடைய வார்த்தையினால நாம் போஷிக்கப்படுகிறவர்களாய், கர்த்தரால போஷிக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். 2வதாக, ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதை குறிக்கிறது? உயிர்த்தெழுத வல்லமையை குறிக்கிறது. அந்த ஆவியானவரோட அதிக நேரத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? செலவிட வேண்டும். உடன்படிக்கை அந்த கற்பலகை அந்த தேவ அன்பு, அந்த அன்புனால நம்ம என்ன பண்ண வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். தேவனையும் நேசிக்கணும், நம்மையும் நேசிக்கணும், மற்றவர்களை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். யாவரும் ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? முகத்தவே கூடாது. அவங்க எனக்கு அடிக்கடி ராதாஸ்டர் சொல்றதுதான், அவங்க முகத்தை திருப்பிட்டு போனாலும் இவங்க அவங்க போய் அந்த சிஸ்டருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிடுவாங்க. அதனால சபையில அவங்க ஸ்தோத்திரம் பண்ணணும், இல்ல நம்ம போய் எல்லாருக்குமே என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஆண்டவர் நம்ம அப்படிதான் அவர் நேசிக்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு அன்புனால நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம், ஒரே அவயமா இருக்கிறோம். நீங்க யாரும் இங்க பெரியவங்க அப்படி அல்ல, பாஸ்டர் பெரியவர் அப்படியெல்லாம் இல்ல. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அதனால ஒருவருக்கு ஒருவர் நம்மளால ஐக்கியத்தை, ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்கிறவர்களாய், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த பொன்னினால மூடப்பட்டது போல, கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்க, கிறிஸ்துவினால் மூடப்பட்ட ஒரு அனுபவம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். புதிதாக நீங்க இந்த கதையை கேட்டிருப்பீங்க. புதிதாக திருமணம் பண்ண 2 பேரும் ஒரு பொருள்காட்சி ஒரு இடத்துக்கு போய், அந்த பிள்ளை கிராமத்துல இருந்ததான், இவர் சிட்டில இருந்தவராம். அப்போ அந்த இடத்தெல்லாம் அந்த நிறைய கேம்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு எல்லாத்தையுமே ஒவ்வொரு கேம்ஸா எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு ஒரே மகிழ்ச்சியா, அந்த கலர் லைட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அந்த அம்மா ஒரே சந்தோஷமா வெளியே அப்படியே அந்த சுத்தி வெளியே வர நேரத்துல அவர் கேட்டாரா, உனக்கு இதுல எல்லாம் தான் பிடிச்சிருந்ததுமா, என்னம்மான்னு கேட்டாராம். அப்ப சொன்னாங்களா, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, ஒன்னே ஒண்ணுதான் பிடிக்கல. நம்ம வர வழியில ஒரு கருப்பா ஒரு
பெரிய மிஷின், அது டப 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 டபனு அதுல புகை கருப்பா வந்துட்டே இருந்தது. அது மட்டும் தான் பிடிக்கல எனக்கு. அந்த சத்தம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது வெளியே வர நேரத்துல. என்ன சொல்லுங்க, அது என்ன சத்தம்? ஜெனரேட்டர். அப்போ லைட்டா தலையை தட்டி சொன்னாராம், இல்லம்மா நீ இவ்வளவு கேம்ஸ் எல்லாம் நல்லா ரசிச்சு அந்த கலர் கலர் லைட் எல்லாம் நீ ரசிச்சுட்டு வந்தல்லம்மா, அதுக்கு இந்த ஜெனரேட்டர் தான் என்னது காரணம். இந்த ஜெனரேட்டர் ஓடலன்னா அதெல்லாம் என்ன பண்ணி இருக்காது, ஒர்க்காயே இருக்காது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இதே போல அந்த ஜெனரேட்டரை போல நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆவியானவரோட அவருடைய பிரசன்னத்துல நம் வாழும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மையும் அவர் எட்டாத உயரத்துல தேவன் கொண்டு போவார். பொருளாதாரத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரம் எந்த தேவனாம் எந்த தேவனாம் அந்த அப்படியே இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் பொருளாதாரத்துல தேவன் அன்றைக்கு ஓபேத் ஏதோனுடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் இயேசுவாதானே. இந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் இயேசுவாதானே. இந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் எந்தன் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் எந்தன் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் சேத்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் சேத்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன்.
உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், ஒடுக்கமே சிரித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், ஒடுக்கமே சிரித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவர் எழும்பி நிற்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தை வைத்து தேவ பிரசன்னம் ஏகப்பட்டவர்கள் செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தர்மியான ஆண்டவரே, காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நீங்க எங்களோடு பேசின தயவு நன்றிப்பா. ஆண்டவரே, நாங்க எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரே வழி அப்பா உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள நாங்க ஒவ்வொரு நொடியும் நாங்க இருக்கிறது தான்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை மூடி வைத்திருக்கிற தயவுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கும்போது அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வாய் இருக்கிற தயவுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் மன்னாவை சாப்பிட்டாங்க. ஆனா ஆண்டவரே எங்களுக்கு அப்படி அல்லப்பா. ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து நீங்க எங்களுக்குள்ள இருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே, அப்படிப்பட்ட நீங்க எங்களுக்குள்ள இருக்கும்போது அப்பா நீங்களே எங்களுக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்க தயவுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, அவங்க மரித்தாங்கப்பா, ஆனா எங்களுக்கு கர்த்தாவே அப்பா அந்த மரணம் இல்லைன்னு நாங்க டிக்ளேர் செய்யறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்க உங்க வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோமே தவிர இங்க வந்திருக்கிற யாருக்கும் எங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் மரணம் இல்லை நாங்க அறிக்கை செய்யறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்ப. அது மட்டும் இல்லாம இந்த பிரசனத்துக்குள்ள நாங்க இருக்கும்போது அப்பா அந்த ஆவியானவரின் நடத்துதல் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தயவுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, இந்த ஆவியானவர்களுக்குள்ள இருக்கும்போது அப்பா சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிரடைய செய்கிற தேவன் அப்பா தேவ ஆவியானவர்களுக்கு இருக்கிற தயவுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, நீரே எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நீங்க வழி நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்களை போதித்து நடத்துகிற, எங்களை தேற்றுகிற நல்ல அம்மா எங்களுக்கு இருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அது மட்டும் இல்லாம அப்பா எங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பின் பிதா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. யேசுவாப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, இந்த பிதாவின் அன்பு, அந்த தேவ அன்பு கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா எங்களுக்குள்ள அப்பா எங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த அன்பு கர்த்தாவே நாங்க உண்மையை நேசிக்க அப்பா, மற்றவங்களையும் நேசிக்க, எங்களை நாங்களே நேசிக்க, எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனே ஸ்தோத்திரப்பா. அந்த பெட்டின் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மேல் மூடி ஆண்டவரே பொன்னினால் மூடப்பட்டிருக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ள மூடப்பட்டிருக்கிறதுப்பா. அந்த கிறிஸ்துவுக்குள்ள நாங்க இருக்கும்போது ஏற்கனவே நாங்கள் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற தயவுக்காக நன்றி. அதை ஒவ்வொரு நாள் நாங்க அனுபவிக்கிற தயவுக்காக நன்றிப்பா. நாங்களும் அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டு எங்க மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிற தயவுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா பழையவைகளும் ஒழிந்து போன தயவுக்காக நன்றி. நீங்க எல்லாவற்றையும் நீங்க புதிதாக்குன தயவுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கப்பட்ட நல்ல பிரசனத்துக்காக நன்றிப்பா. இந்த பிரசனங்களுக்குள்ள இருக்கும் போது நாங்க பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோமே இந்த தயவுக்காக நன்றிப்பா.
ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பேசுற அண்ணிய கூட விசேஷமா நீங்க பொறுப்பிடுங்க. இன்னும் நீங்க அதிகமா எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. வந்த யாவருக்குள்ளும் இந்த வார்த்தை ஆண்டவரே ஒரு ஜீவனாய் இருக்கட்டும்ப்பா. ஒரு பலனாய், சுகமாய், ஆரோக்கியமாய், சௌக்கியமாய் இருக்கட்டும். சத்தியமாய், சமாதானமாய் இருக்கட்டும்ப்பா. கேட்கிற சத்தியம் நிஜமாய் மாறட்டும்ப்பா. நீங்களே பொறுப்படுங்க, பலப்படுத்துங்க. யாவருக்கும் நீங்க அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி. காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. யெகோவா நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இந்த கிருபையினால் இரக்கங்களால் முடிசூடி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் ஆயுதை திரும்ப ஆளுநர் போலாகிறது. ஆமென். நியாயத்தையும் செய்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் சாலையும் கட்டளையிட கடவர் என்பதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். God bless you. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை